என்னண்ணா எவ்வளோ பழம்? கிலோ 50 ரூபான்னு வாங்கி வந்தேன்ப்பா. கிலோ 50 ரூபாவா? என்னண்ணா நம்ம பையங்க நான் சொல்லி தான் கம்மியாக வாங்கி கொடுத்துருப்பான்ல. என்னப்பா சொல்கிற, உண்மையாவா? ஆமாண்ணா, ரொம்ப கம்மியாக வாங்கி கொடுத்துருப்பேண்ணா. 50 ரூபான்னு போய் வாங்கிக்கிறேன். ஐயா தெரியாமல் வாங்கி வந்துட்டுக்கிறேன் நான். இப்போ என்ன பண்ணுறது? சரி ஏதோ வாங்கிட்டா என்ன பண்ணுறதா? சரி எத்துமோண்ணா. ஐயா எனக்கு தூக்கம் வராதுப்பா. இல்லைண்ணா எத்துமே குத்துட்டு வந்துட்டுமா? இன்னோ எவ்வளோ தோலிருந்து வாங்கிட்டு வந்துக்கிறேன், குத்துட்டு வந்துடுறேன். நான் சும்மானா காசு கொடுப்பேன், ஆனால் ஏமாற மாட்டேன்பா. தெரியுது, இருந்தாலும் ரொம்ப தோலும் போகணுமே. நான் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன், நீ கம்மியாக வாங்கி கொடு. அந்த பழப்பழத்தை இப்படி வை. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் உனக்கு கம்மியாக வாங்கி கொடுத்துறேண்ணா, அதுக்கப்புறம் போய் கொடுத்துருவேண்ணா. வெயினா நல்லா பெருசாக தான் வாங்கிக்கிறேன். இன்னும் 10 கிலோக்கு மேலே தேரம் இருக்குதா? 11 கிலோப்பா. 10 மீட்டரோட கம்மியாக வாங்கலை. 550 ரூபா வாங்கிட்டாப்பா. 550 ரூபாயா? என்னங்க பழப்பழமா வாங்குறீங்க? 550 ரூபா கொடுத்து அண்ணா வாங்கிக்கிறாரா? என் கையில் சொல்லி தான் கம்மியாக வாங்கி கொடுத்துருப்பேன். ஏன்னா இவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதான் எப்பவுமே குத்துறேன், இவரை வாங்கி தர சொல்கிறேன். அவ்வளோ தோல் ஏற்று போனோம், எப்படின்னா ஏற்றுமாவா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கம்மியாக வாங்கி கொடு. ஏங்க அவர் தான் கேட்குறாருல, கம்மியாக வாங்கி கொடுங்க. நான் என்ன வாங்கி தர மாட்டேன் நான் சொல்கிறேன். ஏன்னோ இதே பழத்தை உனக்கு 300 ரூபாய்க்கு வாங்கி தரட்டானா? ஏப்பா நான் தெரியாமல் வாங்கி வந்துட்டப்பா, நீ வாங்கி கொடுப்பா. 300 ரூபாய் கொடு. இந்தாப்பா 300 ரூபா. ஏங்க அந்த காசு கொடுங்க, உங்க கையில் வந்து செலவாயிடும். இந்தாம்மா அப்படியே செலவாயிடுமா? பொண்டாட்டிக்கு 10 ரூபா வச்சுன்னு இருப்பா, நம்ம தான் செலவு பண்ணிவிடுவோம். ஏன்னா அதுக்கு நான் செலவு பண்ணாதே, மேக்கப் பொருள் வாங்குறதுக்கு செலவு பண்ணுங்கண்ணா. அதுவும் கரெக்ட் தான். ஏமா நீ மேக்கப் பொருள் அதிகமாக வாங்காத, நீ கருப்பாக தானே இருக்கிற. கோழிப்பை பத்தியா என்ன போய் கருப்புன்றான்? நான் கண்ணாடியில் பார்த்துட்டேன், நான் வெள்ளையா இருக்கேனே. வெள்ளையாகிறியா? கனவு என்ன கண்டியா என்ன? ஏங்க அந்த ஆள்கிட்ட பேச எனக்கு பிடிக்கல, பார்த்து கொடுத்து அனுப்புங்க. என்னப்பா பொண்டாட்டி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுது? இன்னும் அந்த கதையா, அது கருப்புன்ட்டுல அதனால அதுக்கு போறாம பிடிச்சிச்சு. நான் சும்மா தோறமா, நீ எதுவும் கோச்சிக்காத. அதெல்லாம் நான் கோச்சுக்கலண்ணா, நீ பழம் வாங்கிட்டு போ. சரி கொடுப்பா பழம். இந்தாண்ணா. நான் இந்த பழத்தை கொடுக்குறேன், உன் பழம் எங்க? ஏனோ இதுதான் என் பழம். அவங்ககிட்ட 550 ரூபா கொடுத்து வாங்கினல, நான் தான் உனக்கு 300 ரூபாய்க்கு கொடுக்குறேண்ணா. அப்போ அவங்ககிட்ட திருப்பி கொடுக்குற பழம்? ஏனோ அவங்ககிட்ட திருப்பி கொடுக்க போற பயத்தை நீ இந்த பயத்தை கட் பண்ணி சாப்பிடுனா. எனக்கு ரொம்ப குழப்பமாகுதுப்பா. அவங்ககிட்ட நான் ஒரு பழம் வாங்கினேன். நோ, அந்த பழம் விலை ஜாஸ்தி ஆகிட்டேண்ணா, இந்த பழம் விலை கம்மியாக கொடுத்துருக்கோம்ல. ஆமாம்மா நீ சொல்றது கரெக்ட் தான். அவங்ககிட்ட ஒரு பழம் வாங்கினேன். ஏன்னா ஒன்னே பிரச்சனை இல்லைண்ணா, இந்த பயத்தை எடுத்து போய் அவங்ககிட்ட கொடுத்துரு. அப்போ உங்ககிட்ட வாங்கினது நீ குழம்புற பாரு, என்கிட்ட வாங்கின பழம் இந்தா புடி. அப்போ அவங்ககிட்ட திருப்பி கொடுக்குறதா? ஐயா நீ முதல்ல போய் இந்த பயத்தை கொடுத்துட்டு காசு வாங்கினு வா போ. ஏங்க இந்தா ஒரு 100 ரூபாய்க்கு போய் கோழிக்கறி எடுத்துட்டு வா, சாப்பிடலாம். அவன் வருவான் போலுதா, அதுக்குள்ள ஏப்ப விட்டுறலாம் போயா. அதுவும் கரெக்டு தான். நான் இந்த பக்கம் போயிட்டு வரேன். கொஞ்ச நேரம் கழிச்சு காசு கொடுனா இந்த கூட வர. அட வாயா, எந்த வீடியா? இந்த வீடு தான். இந்த வீடு தானா? ஏமா வீட்டுல யாரு? யாரு? என்னப்பா? நோ, இந்த பையத்தை 550 ரூபாய்க்கு நான் தான் இவர்கிட்ட வித்தேன். மறுபடியும் குத்துட்டு வர சொல்லிக்கிறா? ஏம்பா விலை அதிகமாக சொன்னாரு, அதனால எங்க பாயத்தை 300 ரூபாய்க்கு வித்தேன். நீதான் மோசக்காரன், நீதான் 550 ரூபா கொடுத்துக்கிற. நோ, 11 கிலோ இருக்குதுண்ணா. நானா உன்னை மோசம் பண்ணிட்டேன்? அவர் எப்படி 300 ரூபாய் கொடுக்க முடியுது? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர்கிட்ட வாங்கின பழம் எங்க? இந்த பழம் தான். யோ லூசாயா நீ? இது என் கிட்ட வாங்கின பழம். அவர்கிட்ட 300 ரூபாய் கொடுத்து வாங்கின அந்த பழம் எங்க? நான் இந்த பையன் புரியாம மாதிரி பேசுறான். இல்லப்பா நீ பேசு பாடி. தம்பி என்கிட்ட வாங்கின பாயத்தை அவர் கையில குத்தாச்சிட்டேன். நீ பார்த்தல? பார்த்தனே. ஏய் குத்தாங்கல்ல? ஆமா குத்தாங்க. எங்க அந்த பழம்? இந்த பழம் தான். யோ சொட்ட, உனக்கு புரியுதா இல்லையா? அங்க 300 ரூபாய் குத்து ஒரு பழம் வாங்கினல, அந்த பழம் எங்க? இந்த பழம் 550 ரூபாய் குத்தி என்கிட்ட வாங்கின பழம். டேய் நீ தான் என்ன கேள்வி கேட்டு 550 ரூபாய் குத்து பாத்தி எடுத்துட்டு போ. காட்டித்தானப்பா அவர் சொல்றத. என்கிட்ட 300 ரூபாய்க்கு பழம் வாங்கிட்டாரு, நீ 550 ரூபாய்க்கு வித்துக்கிற, துட்டு குத்துற. இந்த ஆளுகிட்ட போய் வியாபாரம் பண்ண பாரு. இந்தாயா உன் 550 ரூபாய். ஏமாத்திட்டான் திருட்டு பையன். இந்த பாய் திருட்டு பையன் கிட்டு பையன் வச்சுக்க, பல்லு ஒஞ்சு போடும் பாத்துக்கோ. டேய் இந்த பாத்தியா எடுக்கறா? ஏய் ஏன் பழனியா நான் எடுக்கிறேன்னு கேக்குற? ஐயே நீ என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுற? 300 வாங்கின பழம். நோ என்ன பேசுறேன் இந்த ஆளு? அது நம்ம எனக்கு தெரியாதுப்பா. தம்பி எங்க கிட்ட தான் 300 ரூபாய்க்கு பழம் வாங்கிட்டு போனாருப்பா, அந்த காசை தான் நாங்க கறி வாங்கி தின்னுட்டு இருந்தோம். ஏக்கா நீங்க கறி வாங்கியாவது தூணுங்க, திருடியாவது தூணுங்க. நீங்க எப்படி தூணா எனக்குன்னா வந்துச்சு? என் பழத்தை எத்தையா இந்த ஆள் கத்துறான்? அதுவும் கரெக்டு தான். ஏன்னா அதான் காசு வாங்கிக்கினியா பழம் எடுத்து மாட்டான். ஏய் உங்ககிட்ட வாங்கின பழம் அது? ஆமா ஆமா என்கிட்ட வாங்கின பழம் இல்லை இதா. அப்ப இவர்கிட்ட வாங்கின பழம்? அந்த பழம் எங்க போதே எனக்கு தெரியாது. டேய் சொட்ட கூ முட்டை, இது என் பழம். என் பழத்தை நான் எடுத்துன்னு போறேன், நீ என்ன வேணாலும் பாத்துக்கோ. டேய் என்ன ஒழுங்கா பழத்தை வச்சிருப்ப, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பாம்பா பைத்தியம் வருது, பயத்தை குத்துருப்பான். என்ன நீ பைத்தியன்றா?
சும்மா நான் காட்டியும் பாயத்தை வாங்கு ஏய் பழத்துல குடுறா பழத்துல அடி மேடா டேய் பழத்தை குடுறா கொஞ்சம் பாத்துக்கியா ஏய் குடுறா ஏய் மாடி இவனுக்கு ஒரு நாச்சுன்னு போட்டான் ஒரு கறி போடு